எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அட்வர்டைசிங் சம், அதாவது ஒரு சர்வீஸ் செக்டாருக்கு எப்படி நாம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, பில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பில் வைஸ் டீட்டெயில் டேலியில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. அந்த கம்பெனி 1/4/2023 ஆரம்பிச்சிருக்காங்க. வித் ஜிஎஸ்டியோட இருக்கு அந்த கம்பெனிக்கு. அதனுடைய சர்வீஸ் ஹெச்எஸ்என் கோடு டேக்ஸ் ரேட் இங்கே இருக்குது. வழக்கம் போல் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் ஒன்று என்னென்னா சன்ட்ரி டெட்டார்ஸ். இந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணும். இதை போட்டு ஓப்பனிங் பேலன்ஸை டேலி பண்ணணும். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணுறதே ஒரு வந்து சவாலான ஒரு விஷயம். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணி டேலி பண்ணுறதுக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு டாஸ்க். அட்வர்டைசிங் சம். அட்வர்டைசிங் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சரவணா ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பேனர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரோட் சைடில் பேனர் வச்சுருப்பாங்க, போர்டு ஆர் பேனர், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் யார் பண்ணுறா? சரவணா ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா சரவணா ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நரேஷ் அண்ட் கோ மாதிரி ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. அந்த அட்வர்டைசிங் கம்பெனி என்ன பண்ணியிருப்பான், சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ் அண்ட் கோ மாதிரி நிறைய அட்வர்டைசிங் கம்பெனி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் காசை கொடுத்து இடம் முடிச்சு வச்சுருவாங்க. எல்லாரும் வந்து அட்வர்டைசிங் பண்ணிட முடியாது. இப்போ நரேஷ் அண்ட் கோ இருக்காங்கன்னா நரேஷ் அண்ட் கோ சேத்பட்டில் ஒரு 200 வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. 200 வீட்டில் ஒரு 10 வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சு எல்லாரும் வந்து மொட்டை மாடியில் இது வைக்க அட்வர்டைஸ்மெண்ட் வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து கார்னர் வீடு அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு நல்ல லுக் இருக்கணும், இடம் நிறையா இருக்கணும், மக்கள் கண்ணில் பார்வையில் அம்படணும், அந்த மாதிரி இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்னை மாநகராட்சியோட பஸ் ஸ்டாப் அங்கே கட்டுவாங்க, அல்லது ஒரு ரிவர் பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜில் பார்வையில் தெரிகிற மாதிரி பெருசாக வைப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 10-15 இடம் ஒவ்வொரு இடத்துலையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இப்போ சரவணா ஸ்டோர் இருக்கான் அப்படின்னா சரவணா ஸ்டோர் மெட்ராஸ் சிட்டியில் ஒரு 100 பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு 100 இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதில் இவனுடைய ஆஃபர் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை காசா கிராண்டு தன்னுடைய ப்ராஜெக்ட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய விளம்பரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நரேஷ் அண்ட் கோங்கிற மாதிரி சம்மில் கொண்டு வந்து அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கொண்டு வந்து தன்னுடைய இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து, சார் இந்த மாதிரி ஒரு 100 இடத்துல டிஸ்பிளே பண்ணுங்க அப்படிம்பாங்க. நரேஷ் அண்ட் கோ என்ன பண்ணுவான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய மொட்டை மாடி இருக்குது, என் மொட்டை மாடியில் நானும் நரேஷ் அண்ட் கோவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அந்த அக்ரிமெண்ட் படி நரேஷ் அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு ஒரு 5000 ரூபா தருவான். இந்த மாதிரி நிறைய இடத்த அவன் பிடிச்சி வச்சிருப்பான் நரேஷ் அண்ட் கோ. அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கும் போதெல்லாம் அவன் 5 நிமிஷத்துக்கு வருவான், வச்சுட்டு போயிடுவான். அதுக்காக மாதம் எனக்கு ஒரு 5000 ரூபா தருவான். சரவணா ஸ்டோர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறான்னு வச்சுக்கோ, அவன் வந்து என் இடத்துல வைக்கிறதுக்கு நரேஷ் அண்ட் கோ பிடிச்சிருப்பான். நரேஷ் அண்ட் கோ சரவணா ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டை என் பில்டிங்கில் வைப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 20க்கு 10 ஏதோ ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸில் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே வைப்பாங்க. அதுக்கு சரவணா ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா பில் பண்ணுவான். எனக்கு எவ்வளோ கொடுக்குறான், 5000 ரூபா கொடுக்குறான். அவனுக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வைக்க ஒரு 15,000 ரூபா ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 15 ப்ளஸ் எனக்கு கொடுத்த 5 சேர்த்தா 20,000 ரூபா ஆச்சு. பாக்கி 10,000 ரூபா அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுறதுனால அவனுக்கு ப்ராஃபிட், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால. இதுதான் அட்வர்டைசிங் சம்மில் நரேஷ் அண்ட் கோ கிடைக்கிற ப்ராஃபிட். இதில் நரேஷ் அண்ட் கோ என்ன பண்ணணும், நரேஷ் அண்ட் கோக்கு நிறைய டெட்டாஸ் இருக்காங்க. அந்த டெட்டாஸ்க்கு வந்து பில் வைஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குனாக்க எடுத்த உடனேலாம் காசு கொடுத்துட மாட்டாங்க. சரவணா ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா காசு வாங்குறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். ஆக்சுவலாக சரவணா ஸ்டோர் என்ன பண்ணுவான், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருவான். இந்த மாதிரி என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த இடத்துல இவ்வளோ நாளைக்கு வைங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுத்துருவான், ஒர்க் ஆர்டர். அந்த ஒர்க் ஆர்டரை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க் ஆர்டரை பேஸ் பண்ணி சரவணா ஸ்டோர் விளம்பரத்தை ஒரு 100 இடத்துல வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவாங்க ஒன்னொன்றுக்கும்.
ஃபோட்டோ எடுத்து 100 இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா 100 இடத்தோடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃபோட்டோ ப்ளஸ் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 50,000 அப்படி இருக்கும். 10 இடத்துல வச்சா 5 லட்சம், 100 இடத்துல வச்சா 50 லட்சம். ஒரு மாதத்துக்கு 100 இடத்துல வைக்கிறாங்க. 50 லட்ச ரூபா சரவணா ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணும். அப்போ அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நீ ஒரு பில்லு ரைஸ் பண்ண போற நரேஷன் கோலேருந்து. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த 50 இடம் 100 இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ரோட்லேருந்து ஃபோட்டோ, அங்கேருந்து ஃபோட்டோ, ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட், அதெல்லாம் ஒரு சைட். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி ஒரு பில் ரைஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும், சரவணா ஸ்டோருக்கு சப்மிட் பண்ணணும். சரவணா ஸ்டோர் அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ஆர்டர் பேமெண்ட் பண்ணுவான். நீ பேமெண்ட் வாங்கிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிய ஒரு 2 மாதம் ஆகும். அதனால தான் பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே அடுத்த வேலை அவன் கொடுத்துருப்பான். அடுத்த வேலையை நீ பண்ணியிருப்ப. இன்னைக்கு இந்த ஏரியாவில் வைப்பா, நாளைக்கு இன்னொரு ஏரியாவில் வைக்க சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இப்போ நரேஷ் அண்ட் கோக்கு இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது ரைட்டா? ஸோ நரேஷ் அண்ட் கோங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அலாங் வித் ஜிஎஸ்டி. இதில் வந்து நம்ம 2-3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ஒரு டெட்டாருக்கு எப்படி என்ட்ரி பண்ணுறது, ரெண்டாவது ஜிஎஸ்டி வச்சு எப்படி சம்மில் போடுறது அப்படிங்கிறது. இப்போ நான் ஜிஎஸ்டி சம்மு நடத்துகிறேன்னு ஒழிய ஜிஎஸ்டி கிளாஸ் எடுக்கல, ஜிஎஸ்டி கிளாஸ் தனியாக எடுப்பேன். முதல்ல நம்ம சம்முக்குள்ளே வருவோம். கம்பெனி பேர் நரேஷ் அண்ட் கோ ஃப்ரம் 1/4/23 1/4/23 கம்பெனி கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேலிக்குள்ளே வாங்க. டேலிக்குள்ளே வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் டேலி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன வேகத்துக்கு கிரியேட் கம்பெனி போயிடணும். நகை வேணும்னா எங்கே போகணும், நகைக்கடைக்கு போகணும். அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஆல்ட்டுகே ஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கம்பெனி பண்ணுங்க. கிரியேட் கம்பெனியில் போயிட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணுங்க. பேக் ஸ்பேஸ் போயிட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். உன் டேட்டாவை எங்கே வைக்கணும், டி ட்ரைவில் 95வது பேட்சில் வைக்கணும். டி ட்ரைவில் 95வது பேட்சில் வைக்கணும். கம்பெனியோட பேர் என்ன, நரேஷ் அண்ட் கோ. அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிக்குது, 1/4/2023. ஓகேவா? ஸ்டார்டட் ஃப்ரம் 1/4/23. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கம்பெனியோட பேர் என்ன பண்ணணும்னா இங்கே நரேஷ் அண்ட் கோ அப்படின்னு வைக்கணும். போட்டு ஐஃபன் வச்சு ஃபினான்ஷியல் இயர் 23-24 அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து நம்முடைய அட்ரஸ், நம்முடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு. மெயிலிங் நேம் வரும்போது இதை ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். இனிமேல் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். கம்பெனி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரோட போடணும். மெயிலிங் நேம் வரும்போது ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். எடுத்துட்டு அட்ரஸ் போடுங்க. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த இடத்துல ஸ்டேட் வந்து முக்கியம். ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஸ்டேட் வந்து முக்கியமாக போடணும். பின்கோடு இன்னொரு வாட்டி போடுங்க. டெலிஃபோன் நம்பர் வந்து 8 டிஜிட்டு 28361563 இந்த மாதிரி போடுங்க. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. மெயில் ஐடி போட்டுங்க, ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு என்ட்ரை கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஸ்டெப்பு நான் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் கொடுத்துட்றேன். என்னென்ன ஸ்டெப்புங்கிறது பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பு போட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி கிரியேஷன் பண்ணிட்டோமா? ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் ஜிஎஸ்டி எனபிள், பில் வைஸ் எனபிள். ஜிஎஸ்டி அண்டு பில் வைஸ் எனபிள். ஜிஎஸ்டி அண்டு பில் வைஸ் வந்து எனபிள். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா F11ல் பில் வைஸ் எனபிள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனபிள் பண்ணணுங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி. ஓகேவா? ஜிஎஸ்டி எனபிள் பண்ணுங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி எனபிள் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். இந்த நரேஷ் அண்ட் கோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இந்த நம்பர் இது சும்மா டம்மி நம்பர் தான். அதனால உனக்கு என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி
த கம்பெனி ப்ரொவைடட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு காட்டும். இல்லை சார் நான் கரெக்ட் நம்பர் தான் எனக்கு போடணும் அப்படின்னா நீ கூகுளில் தேடி கூட போடலாம். கூகுளில் வந்து இங்கே வந்து நீங்கள் நரேஷ் அண்ட் கோ அப்படின்னு போடலாம். ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் நரேஷ் அண்ட் கோ சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் போட்டிங்கன்னா இது ஒரிஜினல் நம்பர். இந்த நம்பரை இங்கே போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் காட்டாது. பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து மந்த்லின்னு போட்டுங்க. இ இன்வாய்ஸ் வேண்டாம். எல்லாமே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது மூணாவது ஸ்டெப். நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸ்டெப்பை இங்கே போடுறேன். ஸ்டெப்பை இங்கே போடுறேன். ஓகேவா? முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல ஜிஎஸ்டியும் பில் வைஸும் எனேபிள் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். சம்மே இதான். ஓகேவா? இந்த சம்மே இதான் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று வந்து சிங்கிள் என்ட்ரி மோடு, இன்னொன்று மல்டிபிள் மோடு. மொத்தம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று சிங்கிள் மோடு, இன்னொன்று மல்டிபிள் மோடு. சிங்கிள் மோடில் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் சிங்கிள் என்ட்ரியில் சிங்கிள் மெத்தடில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது ஒவ்வொரு லெஜராக கிரியேட் பண்ணுவீங்க. டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இதே மல்டிபிள் மோடில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கடன்னு நீங்கள் போட முடியும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண முடியும்? கடன்னு போடலாம். ஃபாஸ்ட்டாக போடலாம். ஆனால் டீட்டெயிலாக போட முடியாது. நீ முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கோ, டீட்டெயிலாக போடணுமா ஃபாஸ்ட்டாக போடணுமா. இப்போ சண்டே டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. அதை வந்து டீட்டெயிலாக போடணும். சரி, அது வந்து கடன்னு போடணும். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெஜரில் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற பாருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு லெட்ஜர் அப்படின்னு போட்டு இது மெத்தட் போடலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெத்தடு. நேற்றுக்கே நான் சொன்னேன், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவலில் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் எப்படி போடலாம்னா, இந்த மாதிரி நரேஷ் கேபிட்டல், இந்துமதி கம்ப்யூட்டர் இதெல்லாம் சிங்கிள்லையும், இந்த சண்டே டேட்டா இருக்குல்ல இதை மல்டிபிள் மோட்லையும் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நரேஷ் கேபிட்டல் சிங்கிள் என்ட்ரியில் கிரியேட்டு லெட்ஜர் நரேஷ் கேபிட்டல். நரேஷ் கேபிட்டல்ங்கிறது எது கீழே வரணும்? அண்டர் கேபிட்டல் கீழே வரணும். பில் வைஸ் டீட்டெயிலாம் வேண்டாம். இங்கே நேராக இங்கே அமௌண்ட் வந்துருங்க. 5,80,000. அது என்ன பேலன்ஸு? ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடு இருந்தால் கிரெடிட்டு, டெபிட் சைடு இருந்தால் டெபிட். அடுத்தது இந்துமதி கம்ப்யூட்டர். இந்துமதி கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். சார் சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லவே இல்லையே சார். பரவாயில்ல, நான் இப்போ சொல்கிறேன் வச்சுக்கோ. ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு? 29,68,500. எவ்வளோ அமௌண்ட்டு? 29,68,500. என்ன பேலன்ஸு? கிரெடிட் சைடு இருக்குது, கிரெடிட் பேலன்ஸு. பில் வைஸ் டீட்டெயில் இங்கே இல்லை. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சிஇபி லோன் 1,59,500. சிஇபி லோன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் அன்செக்யூர்ட் லோன் அல்லது செக்யூர்ட் லோன் எதுலையா ஒன்றில் போட்டுக்கோ. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,59,500. என்ன பேலன்ஸ்னா அது கிரெடிட் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் அந்த பக்கம் இருந்தால் அது கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்க் ஓடி வந்து எது கீழே வரும்னா அண்டர் ஓடி அக்கௌண்ட் கீழே வரணும். ஓடி லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு 20 lakhs அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கோ. அக்கௌண்ட் நம்பர் நீங்களாவே ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு 16 டிஜிட் இந்த மாதிரி போட்டுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்களாவே ஏதாவது போட்டுங்க. ஐடி ஐபி 0C000117 இந்த மாதிரி. நீங்கள் வந்து உங்களுடைய செக் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செக் புக்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படி இருக்கும். அதை வந்து நோட்டில் எழுதிக்கோ. ஒரு 4-5 பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் வச்சுங்க. ஸோ தட் என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கட்டும். ஒரிஜினல் டேட்டா சென்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு காட்டாது, அதனால் நாட் அப்ளை கொடுங்க. பிரான்ச்சு சும்மா வச்சுக்க நான் கொடுக்குறேன் ஸ்ரீநகர் அப்படி. அடுத்தது செட்டு செக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, அமௌண்ட்டு போடணும். 19,66,594. அது போடாமல் விட்டுட்டோம்.
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வந்திருக்கேன், அமௌண்ட் போடாமல் விட்டோம். ஆல்டர் போங்க, லெட்ஜர், அதில் ஓடி அக்கௌண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடாமல் விட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் அமௌண்ட் போடுங்க, 19,66,500 கிரெடிட் பேலன்ஸ் இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் எகைன் கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் லெட்ஜர், சிங்கிள் என்ட்ரி மோட்ல. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் எது கீழே வரணும்? அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரணும். லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரணும். ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரணும். ஜிஎஸ்டி வந்து நான் அப்ளிகபிள் கொடுத்து ஆஸ் பர் கம்பெனி கொடுங்க. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 60,46,893. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், அது எது கீழே வரும்னா அண்டர் டெபாசிட்ஸ் கீழே வரும். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட் பாருங்க, 43,500 ரூபாய். ஸோ 43,500. என்டர். அடுத்தது ரெண்டல் அட்வான்ஸ். ரெண்டல் அட்வான்ஸ் எது கீழே வரும்? அதுவும் டெபாசிட்ஸ் கீழே தான் வரும். எவ்வளோ அமௌண்ட் பாருங்க, ரெண்டல் அட்வான்ஸு 1,45,000 ரெண்டல் அட்வான்ஸ். இந்த இடத்துல ரெண்டல் அட்வான்ஸில் 1,45,000 என்ட்ரி கொடுத்து. சன்ட்ரி டெட்டாஸ் என்ட்ரி பண்ண வேண்டாம், அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட் என்ட்ரி பண்ணிட்டோம். ஃபிக்ஸட் டெபாசிட் அண்டர் டெபாசிட் என்டர். ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை போட்டு அது என்ன பேலன்ஸு டெபிட் சைடு இருக்குது, டெபிட் பேலன்ஸ் 1,15,000 என்டர் கொடுத்து சேவ் 1,15,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷு பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கு, அது வந்து சிங்கிள் லெட்ஜரில் பண்ணுங்கள். கேஷ் வந்து ஆல்டர் பண்ணணும், கிரியேட் பண்ணக்கூடாது. டேலியில் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும், ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 2 லெட்ஜரும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 11 டிஜிட் நம்பர் போட்டுக்கோ, ஐடிஐபி 0 C000117 இந்த மாதிரி போட்டுங்க. ஓகேவா? என்ட்ரு கொடுத்துட்டு பேங்க்கோட பேலன்ஸ் போடுங்க. இதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணணும். கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர், கேஷ் லெட்ஜர் வந்து ஆல்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்வளோ கேஷு? 34,800 ரூபாய். இதை வந்து ஆல்டர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர், கேஷ், இது போட்டு இங்கே 34,800 ரூபாய் அப்படி போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போய் கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு பேலன்ஸ் ஷீட் போயிட்டு RTF1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30,85,600 ரூபா டிஃப்ரென்ஸ் வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்ட சம் ரைட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 30,85,600 ரூபாய்க்கு இங்கே பிரேக்கப் இருக்குது. இந்த பிரேக்கப்பை நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சம் டேலி ஆகிடும். ரைட்டா? அங்கே வந்து உங்களுக்கு சம் டேலி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனியில் உங்களுக்கு நிறைய டெட்டாஸ் இருக்காங்க. ஆதிமூலம், ஆஷிமா, புரோனோ ஸ்னேகா, திவ்யதர்ஷினி. அவங்க தர வேண்டிய அமௌண்ட் இங்கே இருக்குது. இந்த 30,85,600ங்கிறது என்னன்னா அவங்க தர வேண்டிய இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இதை பூரா என்ட்ரி பண்ணணும். இது பூரா அவங்க தர வேண்டிய அமௌண்ட். இவங்க தர வேண்டிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கான பிரேக்கப் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் செட். இந்த 1,65 எப்படி வருதுன்னா இந்த செட் அமௌண்ட்டு இதை கூட்டணும், இது கூட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது இது இருக்கு, ரெண்டாவது செட், இதை கூட்டணும், இதை கூட்டணும். இந்த அமௌண்ட்டு மூணாவது செட்டு, இந்த அமௌண்ட். ஸோ இந்த 3 பில்லோட டோட்டல் தான் அது. 3 பில்லோட டோட்டல் அமௌண்ட் தான் இந்த எல்லோ கலர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1,65 இருக்குன்னு வச்சுக்கோ, 1,65 இருக்கு. இந்த 1,65ங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த 49,689, அதாவது பில் நம்பர் 171 இந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் 41,408, 74,534, இந்த 3 அமௌண்ட்டும் சேர்ந்தது தான் 1,65. ஸோ இனிஷியலாக 1,65 என்ட்ரி பண்ணிட்டு அதோட பிரேக்கப்பை என்ட்ரி பண்ணணும்.
போட்டீங்கன்னா இங்கே 165 630 இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது டேலியில், இதுதான் வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், இது வரைக்கும் சிங்கிள் என்ட்ரியில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம போட போகிறோம். அதை கொஞ்சம் வேகமாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மல்டிபிள் மோடில் நம்ம என்ட்ரி பண்ணணும். அந்த மல்டிபிள் மோடுக்கு எப்படி போகணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வாங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லெட்ஜரில் ஆல்ட் ஹெச்சில் மல்டி கிரியேட்டில் இந்த இடத்துல சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணுங்க. இங்கேருந்து 1 by 1 போடணும். எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட்டர், இங்கே சன்ட்ரி டெட்டார், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பில்லு சேர்ந்த அமௌண்ட் அங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆதி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு முதல் பேர். அவர் தர வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,65,631. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலம் அப்படின்னு என்ட்ரி பண்ணுங்க. சன்ட்ரி டெட்டார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே எப்படி வருது இங்கே அப்படின்னா இங்கே மேலே சன்ட்ரி டெட்டார் ஒரு பர்டிகுலர் குரூப்பை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா இங்கே நீ செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளவு 1,65,631 அதை போடுங்க, என்டர் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் 1/5 பில் நம்பர் 171, இங்கே வந்து 1/5/22 பில் நம்பர் 171, 30 நாள் கிரெடிட் போடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோன்னா 49,689. இங்கே பார்த்தா தெரியுதா 49,689, அதை இங்கே போடணும் 49,689. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பில் வேல்யூ 1/6/22, 1/6/22 பில் நம்பர் 222, 1/6/22 பில் நம்பர் 222, 30 நாள் கிரெடிட்டு 41,408. மூணாவது பில் பார்த்தீங்க அப்படின்னா 74,534, 1/7 பில் நம்பர் 289, 1/7/22 பில் நம்பர் 289, 30 நாள் கிரெடிட்டு 74,500. இந்த மாதிரி என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு 20 பார்ட்டி இருக்காங்க. இந்த மாதிரி 20 பார்ட்டிக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி டேலி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆஷிமாவுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 1,95,667, 1,95,667. என்ட்ரு கொடுங்க. இங்கே ஆஷிமாவுடைய பில் வைஸ் பிரேக்கப் பார்க்குறோம். ஆஷிமாவோட பில் வைஸ் பிரேக்கப் மொதல் பில்லு 31/5/627, 31/5/22 பில் நம்பர் 627, 30 நாள் கிரெடிட்டு 58,500 ரூபாய். ரெண்டாவது பில் பார்த்தீங்க அப்படின்னா 48,767, 2/6 பில் நம்பர் 820, 2/6 பில் நம்பர் 825, 30 நாள் கிரெடிட்டு 48,700. அடுத்தது மூணாவது பில்லு 2/7/1060, 2/7/22 பில் நம்பர் 1060, 30 நாள் கிரெடிட்ல 87,700. என்டர். இதே மாதிரி நீங்க எல்லா பில்லையும் என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூனோ ஸ்னேகா 1/43/906, அதோட பிரேக்கப் இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூனோ ஸ்னேகா அதோடைய பிரேக்கப் 43,000, 1/6/796, 1/6 பில் நம்பர் 796, 30 நாள் கிரெடிட்டு 43,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2/7 பில் நம்பர் 1035, 2/7 பில் நம்பர் 1035, 30 நாள் கிரெடிட்டு என்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2/8 பில் நம்பர் 1346, 2/8 பில் நம்பர் 1346, 30 நாள் கிரெடிட்டு என்டர் 64,787. ரைட், என்டர். இதே மாதிரி நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணணும். திவ்ய தர்ஷினி அண்டர் சன்ட்ரி டெட்டார் 50,637, 1/7. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட்டு 1,68,790, 1,68,790. என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் போடணும். ஸோ உங்களுக்கு நான் பேருக்கு ஒரு 4 பில் போட்டு காமிச்சிட்டேன்.
50,637 17 பில் நம்பர் 1722. நேம்ங்கிற இடத்துல பில் நம்பர் 308 போடணும். இந்த இடத்துல 30 நாள் கிரெடிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, ஃபர்ஸ்ட் பில்லோட அமௌண்ட்டு. அடுத்தது செகண்ட் பில்லோட அமௌண்ட்டை காப்பி பண்ணிட்டோம். 42,000. 28 பில் நம்பர் 400. 28ல் பில் நம்பர் 400ல் 30 நாள் கிரெடிட்டில் 42,000 பில். 30 நாள் தான் கிரெடிட் கொடுத்துருக்கோம், ஆனால் வரல பாருங்க. பில் நம்பர் 29,522. பில் நம்பர் 29,522. 30 நாள் கிரெடிட் வரல. 79,555. 79,955. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லாமல் உனக்கு கரெக்டாக டேலி ஆகிடும். டேலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மு ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மு நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேலி பண்ணி பாருங்கள். டேலி பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் என்டையர் சம்மு போடணுமா இல்லை அடுத்தது போடாமா? பார்ட் 1 ஓவர்.